வணக்கம். இப்போ நாம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய உலகத்தை ஒரு புது ஆங்கிள்ல ரொம்ப ஜாலியா பார்க்க போறோம். எப்படின்னா, நம்ம கோடர்ஸ சூப்பர் ஹீரோக்களாகவும், சாஃப்ட்வேர் பேட்டர்ன்ஸ அவங்களோட சூப்பர் பவராவும் கற்பனை பண்ணி பார்க்க போறோம். வாங்க, இந்த சூப்பர் ஹீரோ உலகத்துக்குள்ள ஒரு விசிட் அடிச்சிட்டு வரலாம். முதல்ல இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்டும் ஒரு பெரிய நகர மாதிரி. அந்த நகரத்தை உருவாக்கவும் அதை பாதுகாக்கவும் நமக்கு ஹீரோக்கள் தேவைப்படுவாங்க இல்லையா? இந்த கண்ணோட்டத்துல பார்த்தா எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறிடும். ஒரு ஹீரோவோட கதைனா கண்டிப்பா ஒரு வில்லன் வேணும் இல்லையா? நம்ம சாஃப்ட்வேர் உலகத்துல இந்த வில்லன்கள் யாரு தெரியுமா? நாம டெய்லி ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் தான். அதாவது அந்த காம்ப்ளெக்சிட்டி மான்ஸ்டர், பக் ஸ்வார்ம், அப்புறம் கேஆஸ் ஸ்பெக்டர். அதாவது சிக்கலான கோடு, கணிக்கவே முடியாத பக்ஸ், மெயின்டைன் பண்ணவே முடியாத அளவுக்கு குழப்பம். ஆனா கவலைப்படாதீங்க, இந்த வில்லன்களை தோற்கடிக்கத்தான் நம்ம ஹீரோஸ் இருக்காங்க. சரி, இப்ப நம்மளோட முதல் சூப்பர் ஹீரோ டீம் டிசைன் பேட்டர்ன் லீக மீட் பண்ணலாம். இவங்க தான் அந்த உலகத்தையே உருவாக்குற ஹீரோஸ். அதாவது வில்லன்கள் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே ஒரு வலுவான பக்காவான கோட் ஃபவுண்டேஷனை போட்டு நாம நகரத்தை பாதுகாக்கிற வல்லுநர்கள் இவங்க தான். இந்த டீம்ல இருக்கிற ஸ்குவாட் தி கிரியேஷனல் பேட்டர்ன்ஸ். இவங்களோட முக்கியமான வேலை ஆப்ஜெக்ட்ஸை ரொம்ப சேஃபாவும் ஃப்ளெக்சிபிளாவும் எஃபிஷியண்டாவும் உருவாக்குறது. நம்ம நகரத்துக்கு தேவையான பில்டிங்ஸை சரியான முறையில டிசைன் பண்றது இவங்களோட பொறுப்பு. இந்த ஹீரோ ஒரு மேஜிக் ஃபேக்டரி மாதிரி. உங்களுக்கு என்ன ஆப்ஜெக்ட் வேணும்னு சொன்னா மட்டும் போதும், அது எப்படி செய்யப்படுதுங்கிற சிக்கலான விஷயமெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம அதை அழகா உங்களுக்காக உருவாக்கி தந்துடும். இதனால உங்க கோடு ஒரு குறிப்பிட்ட கிளாஸை சார்ந்து இல்லாம ரொம்ப ஃப்ரீயா இயங்கும். ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான ஸ்கைஸ்கிரீப்பரை சிங்கிளா கட்டுற மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த ஹீரோ அந்த மாதிரி சிக்கலான ஆப்ஜெக்ட்ஸ ஸ்டெப் பை ஸ்டெப்பா உருவாக்கி ஒவ்வொரு பீஸும் கரெக்டா ஃபிட்டா இருக்கான்னு செக் பண்ணுவார். இதனால ஒரே கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸை வச்சே பலவிதமான ஆப்ஜெக்ட்ஸ உருவாக்க முடியும். அடுத்து வரவங்க நம்ம நகரத்தோட இன்ஜினியர்ஸ். இவங்களோட சூப்பர் பவர் என்னன்னா, தனித்தனியா இருக்கிற பல பார்ட்ஸை ஒன்னா சேர்த்து பெரிய ஸ்டேபிளான ஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்குறது. இவங்களால தான் நம்ம நகரத்துல இருக்கிற பாலங்களும் டவர்ஸும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா நிக்குது. யோசிச்சு பாருங்க, வேற வேற மொழி பேசுற ரெண்டு ஹீரோக்களை ஒன்னா சேர்த்து வேலை செய்ய வைக்கணும்னா ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேணும் இல்லையா? இந்த பேட்டர்ன் அதை தான் பண்றது. பேசிக்கா ஒன்னா வேலை செய்யறதுக்காக டிசைன் பண்ணப்படாத ரெண்டு கிளாஸ்களை எந்த பிரச்சனையும் இல்லாம ஒன்னா வேலை பார்க்க வைக்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. நம்ம டிசைன் லீக்கோட கடைசி டீம் தி பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ். இவங்க தகவல் தொடர்பு வீரர்கள். ஒரு நகரத்தோட நர்வ் சிஸ்டம் மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற கம்யூனிகேஷனையும் கோஆர்டினேஷனையும் இவங்க தான் பாத்துக்கறாங்க. இவங்களால தான் நகரத்துல இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ ரொம்ப ஸ்மூத்தா திறமையா இருக்கு. இது ஒரு நியூஸ் அலர்ட் சிஸ்டம் மாதிரி. ஒரு முக்கியமான நியூஸ் வந்ததும் அதை யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உடனே தகவல் போயிடும். அதாவது ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்டேட்ல மாற்றம் வந்தா அதோட சம்பந்தப்பட்ட எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் ஆட்டோமேட்டிக்கா தகவல் போயிடும். ஓகே, இதுவரைக்கும் நம்ம உலகத்தை உருவாக்குற ஹீரோக்களை பார்த்தோம். இப்போ அந்த உருவாக்கப்பட்ட உலகத்தை பாதுகாக்கிற ஹீரோக்களை பார்க்க போறோம். இவங்க தான் நம்ம சாஃப்ட்வேர் நகரத்தோட கார்டியன்ஸ், அதாவது குவாலிட்டி கண்ட்ரோல் எக்ஸ்பர்ட்ஸ். இந்த டெஸ்டிங் அலையன்ஸ்ல நிறைய டீம்ஸ் இருக்கு. சின்ன சின்ன கோட் யூனிட்ஸை செக் பண்ற சாரணர்கள்ல இருந்து சிஸ்டமோட ஒட்டுமொத்த பலத்தையும் செக் பண்ற கோட்டை தகர்ப்பவர்கள் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த நகரத்தை பாதுகாக்கிறதுல ஒரு முக்கியமான வீரமான பங்கு இருக்கு. சரி, இப்பதான் நிஜமான ஆக்ஷன் ஆரம்பிக்க போகுது. நம்ம ஹீரோக்கள் எல்லாம் எப்படி ரொம்ப ஸ்பெஷலான சவாலான சூழ்நிலைகள்ல வேலை செய்றாங்கன்னு பார்க்கலாம். ஒவ்வொரு போர்க்களமும் ரொம்ப வித்தியாசமானது. நம்ம ஹீரோக்கள் ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ் எவ்ளோ பெருசுன்னு இது காட்டுது. ரொம்ப சின்ன கோட் யூனிட்ல இருந்து ஒரு பிளானட் அளவுக்கான பெரிய சாஃப்ட்வேர் வரைக்கும் நம்ம டிசைன் மற்றும் டெஸ்டிங் ஹீரோஸ் எல்லா இடத்துலயும் தேவைப்படுறாங்க. இந்த கம்பேரிசன் ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப அழகா சொல்லுது. ஒரு வீடியோ கேம்க்கான பிசிக்ஸ் இன்ஜினை டெஸ்ட் பண்றதுக்கும் ஒரு ஹார்ட் பேஸ் மேக்கரோட சாஃப்ட்வேரை டெஸ்ட் பண்றதுக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கு. ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் அதுக்குன்னு தனி ரூல்ஸ் இருக்கு, தனி சேலஞ்சஸ் இருக்கு. அதனால தான் எல்லா போர்க்களத்திலையும் ஒரே மாதிரி ஹீரோக்கள் ஜெயிக்க முடியாது. ஒவ்வொரு களத்துக்கும் அதுக்குன்னே பிரத்யேகமான ஹீரோக்கள் இருக்காங்க. பிசிக்ஸ் இன்ஜினுக்கு ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாத மாதிரி விதிகளை சரியா டெஸ்ட் பண்ற ஹீரோக்கள் தேவை. மெடிக்கல் டிவைஸ்க்கு என்னென்ன ரிஸ்க் வரலாம் நீ யோசிச்சு டெஸ்ட் பண்ற ஹீரோக்கள் தேவை. ஒவ்வொரு ஹீரோக்கும் அவங்க ஃபீல்டுக்கு ஏத்த ஒரு சூப்பர் பவர் இருக்கு. இப்போ நாம கதையோட கிளைமாக்ஸ்க்கு வந்துட்டோம். நாம இதுவரைக்கும் பார்த்த ரெண்டு டீம்ஸும், அதாவது டிசைன் லீக்கும் டெஸ்டிங் அலையன்ஸும் தனித்தனியா ரொம்ப பவர்ஃபுல். ஆனா அவங்களோட உண்மையான பலம் அவங்க ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும் போதுதான் வெளிப்படும்.
இங்கேதான் எங்களோட டீம் அப் செமையா ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு உதாரணம் பாப்போமா? ஸ்ட்ராட்டஜி பேட்டர்ன் ஒரு டிசைன் ஹீரோ இருக்காரு. அவரோட பவர் என்னன்னா வேற வேற அல்காரிதம்ஸ் ரொம்ப ஈஸியா மாத்தி மாத்தி யூஸ் பண்ண முடியும். இதனால ஏபி டெஸ்டிங் ஒரு டெஸ்டிங் ஹீரோ இருக்காரு இல்லையா, அவரால ரொம்ப எஃபெக்டிவா வேலை செய்ய முடியுது. சோ இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு நல்ல டிசைன் டெஸ்டிங்கை ஈஸியாக்குறது மட்டும் இல்ல, சில சமயம் அந்த டெஸ்டிங்கை சாத்தியமாக்குறதே அந்த டிசைன் தான். ஆக முக்கியமான பாயிண்ட் இதுதான். இந்த 2 லீக்ஸும் ஒன்னா வேலை செய்யும்போது கிடைக்கிற ரிசல்ட் வெறும் அடிஷன் இல்ல, அது ஒரு மல்டிப்ளிகேஷன் எஃபெக்ட். அதாவது நீங்க ஒரு நல்ல டிசைன் உள்ள அதே சமயம் ரொம்பவும் நம்பகமான ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறீங்க. நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். நீங்க ஆரம்பத்துல இருந்தே ஒரு நல்ல டிசைன்ல கவனம் செலுத்துனீங்கன்னா, உங்க கோடை டெஸ்ட் பண்றதும் மெயின்டைன் பண்றதும் பாதுகாக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடும். டிசைன் ஹீரோக்களும் டெஸ்டிங் ஹீரோக்களும் பிரிக்க முடியாத பார்ட்னர்ஸ். கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த சூப்பர் ஹீரோ ஃப்ரேம்வொர்க்கை உங்க சொந்த வேலையில பொருத்தி பாருங்க. உங்க கோட்ல எந்த டிசைன் பேட்டர்ன் உங்களுக்கே தெரியாம உங்களை பாதுகாத்துட்டு இருக்கு, எந்த டெஸ்டிங் மெத்தட் ஒரு பெரிய பிரச்சனையை வராம தடுத்தது. அந்த மாதிரி பாராட்டப்படாத ஹீரோக்களை கண்டுபிடிச்சு உங்க லேர்னிங்கை தொடருங்க.